ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஸ்வீட் ரெசிபி தான் பண்ணியிருக்கோம். பிரெட் அல்வா வீட்டிலே ஈஸியாக டேஸ்ட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு பேக்கெட் பிரெட் எடுத்திருக்கேன். இது ஸ்வீட் பிரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் சால்ட் பிரெட்டில் கூட இது பண்ணலாம். இது 4 பக்கம் ஓரங்களையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு பிரெட்டு துண்டுகளை பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக எல்லா ப்ரெட்டும் நான் கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதுமே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பிரெட் துண்டுகளை சேர்த்து நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். 2 பக்கம் கோல்டன் கலர் வரணும், கருகிடக்கூடாது. நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை பார்த்திங்கன்னா நான் ஸ்வீட் பிரெட்னால 1 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் சால்ட்டு பிரெட் எடுத்திங்கன்னா சர்க்கரை அளவு மட்டும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. 1 கப் சுகருக்கு பார்த்திங்கன்னா 2 கப் அளவு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தண்ணி நல்லா கம்பிப்பதம் ஆகணும் அப்படிலாம் கிடையாது. சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதிச்சாலே போதும். அந்த கொதிக்கிற பதத்தில் நம்ம 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி கொதித்த உடனே நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா ப்ரெட்டு, அது எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்து அந்த தண்ணியில் அந்த ப்ரெட்டு நல்லா மூழ்கணும். மூழ்கினதுக்கப்புறம் அப்படியே ஊறி அந்த தண்ணியோட ப்ரெட்டு நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். நம்ம பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கும்போது நெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு சூப்பரான பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இது வீட்டிலையே ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸில் நம்ம பண்ணிடலாம். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.